ஊர்ல ஒரு செல்வந்தன் இருந்தான். ஆனா அவனோட மனசுல சந்தோஷமே இல்ல. சந்தோஷத்தை தேடி வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சான். அப்பயும் அவனோட மனசு திருப்தி அடையல. மது, மாது, போதை, பொருள் அப்படின்னு எல்லாத்து பின்னாடி அலைஞ்சு பார்த்தான். அப்பயும் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. துறவரம் மேற்கொண்டா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு யாரோ சொல்றதை கேட்டு அதையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்ச அந்த செல்வந்தன் தன்னோட தங்கம், வைரம், பொருள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டிட்டு ஒரு யோகியை போய் பார்த்தான். அந்த யோகியோட காலடியில அந்த மூட்டையை வச்சுட்டு, சுவாமி, எனது அத்தனை சொத்துக்களையும் உங்கள் காலடியில் வைத்து விட்டேன். இனி இவை எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் நாடி வந்திருப்பது அமைதியையும் மன சந்தோஷத்தையும் தேடிதான் அப்படின்னு அந்த யோகிட்ட சரணடைஞ்சான். ஆனா அவன் சொன்ன எதையுமே அந்த யோகி காதுல வாங்கிக்கிட்ட மாதிரியே தெரியல. அவசர அவசரமா அவன் கொண்டு வந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தாரு. அதுல மின்ன வைரங்களையும் தங்கத்தையும் பார்த்த அந்த யோகி அந்த மூட்டையை கட்டி தன்னோட தலைமையில வச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்து செல்வந்தனும், ஐயோ, ஒரு ஏமாத்துக்காரன்ட்ட வந்து ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட வைரங்களையும் தங்கத்தையும் மீட்க அந்த யோகியை துரத்த ஆரம்பிச்சான். ஆனா அந்த யோகியோட ஓட்டத்துக்கு அவனால ஈடு கொடுக்க முடியல. சின்ன சின்ன சந்து பொந்துக்கள் எல்லாம் சுத்தினாரு அந்த யோகி. கடைசியில அவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாரோ அதே மரத்தடியில வந்து நின்றாரு அந்த யோகி. அவனும் மூச்சு வாங்க அவர் பின்னாடியே வந்தாங்க நின்னான். அவனை பார்த்த யோகி, என்ன பயந்து விட்டாயா? உனது தங்கத்தையும் வைரத்தையும் நீனே வைற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த மூட்டையை திருப்பி கொடுத்தாரு. தன்னிட்ட இருந்து பறி போன தங்கமும் வைரமும் திருப்பி தனக்கு கிடைச்சதுல அவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். அப்ப அவனை பார்த்த யோகி, நீங்க வரதுக்கு முன்னாடியும் இந்த தங்கமும் வைரமும் உன்னிட்டதான் இருந்துச்சு. அப்போ இல்லாத சந்தோஷம் இப்ப எப்படி உன்னை வந்து சேர்ந்துச்சு? சந்தோஷம் அப்படின்றது உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. அதை மத்தவங்கிட்ட தேடாத அப்படின்னு சொன்னாரு அந்த யோகி.